தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவதே. ஞான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவதே. அனைவரும் எழுந்து நின்று ஆராதனை பாடல் பாடுவோம். கைகள் தட்டி பாடுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
பணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த ஆண்டவரை ஆராதித்த நாம் அப்படியே அமர்வோம். நம்முடைய அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியார் திருத்தல ஜெபக்குழு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நிறைய பேர் வருகிறீர்கள். குறிப்பாக ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் நமக்கு நாள் முழுவதும் 10 மணி முதல் 4 மணி வரை தியானமானது, இந்த ஜெபமானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்கள் நமக்கு வெளியிலிருந்து வருகிறார்கள். அதுபோல நம்முடைய ஜெபக்குழுவிலும் இந்த நற்செய்தி கொடுப்பதற்காக, ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்வதற்காக நம்மோடு இணைந்து ஒரு குழுவினரே செயல்படுகிறார்கள். அதில் குறிப்பாக முக்கியமானவர் ஆரோக்கியம் அவர்கள். குறிப்பாக அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்தில், கடவுளின் மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் எவ்வாறு பங்கெடுத்தார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்பதை நம்மோடு கூட இந்த அன்னையின் திருவிழா என்பதால் அச்செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து நாம் இந்த நற்கருணை ஆசீரும் குணமளிக்கின்ற அந்த கட்டுகளை உடைக்கின்ற எண்ணெய் பூசுதலுக்குள்ளும் கடந்து செல்ல இருக்கின்றோம். Praise the Lord. Hallelujah. இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, மரியன்னையினுடைய நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்திலே திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இன்று அமர்ந்து அன்னை மரியாளை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். அன்னை மரியாளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கும் தெரியாதது ஒன்றுமில்லை. இருந்தாலும் கூட ஒரு சில வார்த்தைகளை இந்த நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆசைப்படுகின்றேன். எப்படி ஆண்டவர் 7 நாட்களாக உலகை அற்புதமாக படைத்த உலகிற்கு அனைத்து பறவைகளையும் விலங்குகளையும் படைத்து அனைத்தையும் நல்லதென கண்ட இறைவன் கடைசியாக ஆதாமை படைக்கின்றார். மனிதனுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக ஏவாளை படைக்கின்றார். ஆதி பெற்றோர்களுடைய பாவம் அங்கே ஆரம்பமாகின்றது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். அழைத்த இறைவன் அவருக்கு ஆசி வழங்குகின்றார். தன் இனத்தை பருகி பெருகச் செய்கின்றார். அடுத்தவதாக தான் அழைத்த இஸ்ராயல் மக்கள் பார்வோன் மன்னனிடம் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்து கிட்டத்தட்ட 330 ஆண்டுகள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக ஆண்டவன் மோசேயும் ஆரோனையும் அழைக்கின்றார். அழைத்தவர்களுக்கு ஆசி வழங்கி பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு அழைத்துச் செல்கின்றார். அழைத்துச் செல்கின்ற இறைவன் தன்னை மீட்டு கொண்டு வந்த இறைவனுக்கு எதிராகவே மக்கள் முணுமுணுக்கிறார்கள். பொன்னாலான கன்றுக்குட்டிகளை செய்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள். தன்னை அழைத்த யாவே கடவுளை மறந்து போகிறார்கள். நீதி தலைவர்களை அனுப்புகிறார், அரசர்களை அனுப்புகிறார், இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். எல்லோரையும் அனுப்பியும் கூட இந்த மக்களின் பாவத்திலிருந்து அவர்களை மீட்க இயலவில்லை. எனவே இறுதியாக தனது ஒரே மகனையும் இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக பெத்லஹேமில் உள்ள நாசரேத்தில் உள்ள ஒரு கன்னியிடம் இயேசு ஆண்டவர் தன் தூதரை அனுப்புகிறார். அதுதான் அன்னை மரியாள். இயேசுவினுடைய ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திற்கு ஆண்டவர் அன்னை மரியாளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் உள்ள அந்த இளம் கன்னியிடம் வானதூதர் அனுப்பப்படுகிறார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று சொன்ன உடனே அவள் உள்ளம் கலங்கிற்று. நீ பரிசுத்த ஆவியால் கற்பமாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொன்னவுடனே யூத மக்களிலேயே யூத நாட்டில் பெண்கள் என்றால் அடிமைகள். அவர்கள் யாரும் பேச முடியாது. அவர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஒரு நாயாகவோ ஒரு பன்றியாகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்கு உமக்கு நன்றி என்று பெண்ணை இழிநிலைப்படுத்தி வைத்திருந்த அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார். என்ன நிலை! மரியாளினுடைய மனம் எவ்வாறு பாடுபட்டிருக்கும்!
இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் அன்னை மரியாள். இது எங்கனம் நிகழும், நான் கணவனை அறியேனே என்று சொன்னபோது ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை, வயது முதிர்ந்த வயதில் உமது உறவினரான எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்று அன்னை மரியாளிடம் சொல்லப்படுகிறது. ஓடோடி சென்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவுகிறார். அங்கே போன உடனே எலிசபெத் அம்மாள் வயிற்றிலிருந்த திருமுழுக்கு யோவான் அக்களிப்பால் துள்ளிச்சார். எலிசபெத் அம்மாளுடைய வார்த்தை எவ்வாறு இருந்தது? ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றவள் என்று சொன்னார். இவ்வாறாக அன்னை மரியாள் ஏறத்தாழ 3 மாதங்கள் எலிசபெத் அம்மாளோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று விவிலியம் சொல்கிறது. இன்று உதவி செய்கின்ற மனப்பான்மை நம்மிலே குறைந்து கொண்டு வருகிறது. அன்று அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த பொழுது சூசை அவனை மறைமுகமாக விலக்கிட வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் தூதர் சூசையிடம் என்ன சொன்னார்? சூசையிடம் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். சூசை அதை ஏற்றுக்கொள்கிறார். கணக்கெடுப்பு இருக்கிறது, உடனே நீ அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு போய் என்று சொல்லுகிறார். அங்கே வருகிறார்கள். அங்கே நாசரேத்தூருக்கு வரும்போது, ஆண்டவர் பெத்லகேமுக்கு வரும்போது அங்கே பேறுகால வேதனை படுகிறாள் அன்னை மரியாள். ஒவ்வொரு இடமாக போகிறார்கள், ஒவ்வொரு வீடாக போகிறார்கள். பேறுகால வேதனையிலே ஒவ்வொரு கதவாக அந்த இரவிலே தட்டப்படுகிறது. அங்கு கதவுகள் மட்டுமா திறக்கப்படவில்லை, அவர்களில் உள்ளங்களும் திறக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. ஆண்டவருடைய இயேசுடைய மீட்பரை இங்கே பெற்றெடுக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. கடைசியிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே மீட்பர் பிறக்கின்றார். அங்கே அதுவும் முதலாக வானதூதர் அங்கே உள்ள ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கின்றார் இயேசுவினுடைய பிறப்பை. இன்னுமாக நாம் பார்க்கின்ற பொழுது 3 ராஜாக்கள் வருகிறார்கள். ஆண்டவரை தெண்டனிட்டு வணங்குவதற்காக கீழ்த்திசையிலிருந்து வருகிறார்கள். வருகின்றவர்கள் பொன் பவளம் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரை தரிசிக்க வரும்போது ஏதோ ஒரு மன்னனிடம் சென்று விடுகிறார். இவ்வுலகில் அரசன் பிறந்திருக்கிறாரே, எங்கே பிறந்திருக்கிறார் என்று ஒரு அரசனிடம் போய் ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசருக்கு எவ்வளவு கோபம் வரும். அவன் நீங்க போயிட்டு அவரை வணங்கிவிட்டு வாருங்கள், நானும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவை வணங்குவதற்காகவா ஏதோ ஒரு அரசன் சொல்லுகிறார்? இல்லை, இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது கனவிலே. அவர்கள் வேறு வழியாக தன் நாட்டுக்கு திரும்பி சென்று விடுகிறார்கள். ஏரோது அரசன் 2 வயது மதிக்கத்தக்க அனைத்து குழந்தைகளையும் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே அந்த நேரத்திலேயே சூசை மாமுனியும் மாதாவும் சேர்ந்து தந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார்கள். பிறப்பதற்கு இடம் தேடி அலைந்தார்கள். அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு அந்த இரவு நேரத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு அவர்கள் பட்ட வேதனை. இப்போது உள்ள பேருந்து வசதிகள் அங்கு இருந்திருக்குமா? இல்லை. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை அன்னை மரியாள் உணர்ந்த காரணத்தினால் உடனடியாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு நாட்டுக்கு செல்கிறார்கள். இவ்வாறாக ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே எட்டாவது நாள் இயேசுவை கோவிலிலே பெயரிடுவதற்காக அழைத்து வருகிறார்கள். இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக கொடுக்கும் போது சிமியோன் இறைவாக்கினர் இருக்கு. சிமியோன் இறைவாக்கினர், மீட்பை என் கண்கள் கண்டுவிட்டன, இனி என்னை அமைதியாக போகவிடும் என்று ஆண்டவரிடம் சொல்லுகிறார். இதோ இக்குழந்தை பலருக்கு மீட்பாக வருகிறார் என்று அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறார், உமது உள்ளத்தை ஓர் வாழ் ஊடுருவும் என்று சொல்கிறார். அன்னை மரியாள் அதையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை கானா ஊர் திருமணத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே ரசம் தீர்ந்து விட்டது. எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் மட்டுமே
கவலைப்படுகிறார்கள். பிறருடைய துன்பத்தில் அன்னை மரியாள் பங்கெடுக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ரசம் தீர்ந்து சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னா, இவன் சாப்பாடு இல்லாம கல்யாணம் வைக்கவங்களா எதுக்கு கல்யாணத்தை வைக்கான், எதுக்கு பத்திரிகை அடிக்கா, எதுக்கு நம்மளை கூப்பிடுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்னை மரியாள் அவர் நிலையில் இருந்து சிந்தித்து பார்த்தார். ரசம் தீர்ந்து விட்டது. ஆண்டவர்கிட்ட வரார், மகனை ரசம் தீர்ந்து விட்டது, அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அம்மா மரியாள் அதற்காக காத்திருக்கவில்லை. உடனடியாக சீடர்களை அழைத்து கட்சாடிகளை காட்டி இதெல்லாம் நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே முதல் புதுமையை செய்கிறார். அதிலிருந்து அவருடைய பணி வாழ்வு தொடங்குகிறது. அதுவரை இயேசு பணிவாழ்வினுடைய தொடக்கத்திலே அன்னை மரியாள் இருக்கிறார்கள். இயேசுனுடைய மீட்பு திட்டத்திலே எவ்வாறு அன்னை மரியாள் பிறப்பு முதல் இறப்பு வரை உடனிருப்பு. முதலாக அங்கே ஆசி கூறி மந்திரித்து அவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. எல்லோரும் சுவையான ரசத்தை உண்கிறார்கள். பாஸ்கா விழாவிற்கு ஆண்டவர் இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். 12 வயது இருக்கின்ற பொழுது அங்கே இயேசு காணாமல் போய்விடுகிறார். நமது உறவினர்கள் மத்தியில் தான் அவர் இருப்பார் என்று சொல்லி பல மைல் தூரம் கடந்து வந்து விடுகிறார்கள். இறுதியாக மகனை காணவில்லை. இன்று மந்தாட்டில் வாசித்தார்கள், கேரளா வயநாடிலே நாம் கண் முன்னாக பார்த்திருக்கின்றோம். இரவு படுத்து காலை எந்திருக்க முடியாத எத்தனையோ உறவுகள் மாயமாகி போனார்கள், மறைந்து போனார்கள், உறவுகளை தேடி அலைகின்றார்கள். அன்று தன் மகனை காணவில்லை என்று சொல்ல பொழுது அந்த அன்னை மரியாளினுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? ஐயோ, உங்களோடு தானே இருப்பான் என்று நான் நினைத்தேனே என்று சொல்லி ஓடோடி சென்று தாயும் தந்தையும் அவரை தேடி ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே அவர் அறிஞர்களோடு வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என் தந்தையினுடைய அலுவலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். மீண்டுமாக அவரை அழைத்து வருகிறார்கள். இவ்வாறாக பிறப்பிலிருந்து அன்னை மரியாள் தன் மகனை பாசத்தோடும் பரிவோடும் அன்போடும் வளர்த்து வருகிறார்கள். இன்று நாமும் பல நேரங்களில் நமது குழந்தைகளை தொலைக்கின்றோம், தொலைத்து விடுத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். எதில் தொலைத்து விடுகிறோம்? கைபேசியிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் இன்னும் குடி போதை பழக்க வழக்கங்களிலும் நமது குழந்தைகளை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். வாலிபர்களை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து அவனுக்கு மீட்பு கிடைக்காதா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்திலே ஆண்டவரோடு உடன் இருக்கிறார். பாருங்கள், பிறப்பில் இருந்து இன்று வரை. அடுத்தபடியாக தன் சீடர்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போன போது கூட எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டு எத்தனையோ மக்களுக்கு நோய்களை, பேய்களை விரட்டி அந்த மக்களை எல்லாம் காத்து வழிநடத்தி வருகின்ற இயேசுவுக்கு கடைசியில் யூதர்கள் அவருக்கு கொடுத்தது சிலுவை சாவு. அதற்கும் அவருடைய சீடர்களிலே ஒருவரை பிடித்து, நான் ரபி என்று சொல்லுகிறேன், நீங்கள் வந்து பிடியுங்கள் என்று சொல்லி ராயப்பன் மும்முறை மறுதளித்து, இவரை பார்த்த உடனேயே சீடர்கள் கூட்டம் அங்கும் இங்குமாக பறந்து ஓடி, ஆனால் நீங்கள் அன்னை மரியாளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிலுவை பயணத்திலே 150 கிலோ எடை, 15 அடி நீளம், 8 அடி அங்குலம் கொண்ட ஒரு மாபெரும் சிலுவை, கதிரவனை போன்று ஒளிர்ந்த முகம், கரைபடிந்து இரத்த கரங்களால் கரைபடிந்து இரத்த வேர்வை சிந்தி தள்ளாடி நடந்து வருகின்ற அந்த மகனை ஒரு தாய் சந்திக்கிறாள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம பையன் ஒரு சின்ன இடத்துல விழுந்து முட்டுல வலிச்சு லேசா ரத்தம் வந்துட்டா கூட இன்னைக்கு தாங்க முடியாத எத்தனையோ தாய்மார்களின் உள்ளம் இருக்கின்றது என்று சொன்னால், அன்று இயேசுவினுடைய சிலுவை பாதையிலே தான் மகன் ஒளி இழந்து, கதிரவனை போன்ற இருந்த முகம் ஒளி இழந்து, நடை தளர்ந்து, அவ்வளவு பெரிய மாபெரும் சிலுவையை சுமர்ந்து நெத்தியிலே முள்முடி தரித்து வருகின்ற பொழுது அந்த அன்னை மரியாளினுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனை சொல்லி மாளாது.
அதை ஒரு தாயாக இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது இன்னைக்கு மரியன்னையினுடைய நவநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாவினுடைய நிலையை இயேசுவினுடைய பிறப்பில் இருந்து நீங்கள் எடுத்து சிந்தித்து தியானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் இயேசுவினுடைய மீட்பு திட்டத்திலே பட்ட கஷ்டங்கள் நம் கண் முன்னாடி விரிகின்றது. அப்படி தன் மகனை பார்த்து கொல்கத்தா மலையிலே சென்று தன் அன்பு சீடரான யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ உன் தாய். அம்மாவை பார்த்து சொல்கிறார், அம்மா இதோ உன் மகன். நம்மை படைத்த இறைவன், நம்மை வழிகாட்டிய இறைவன், நம்மை அழைத்த இறைவன் நம்மை அனாதையாக விட்டு செல்லவில்லை, தன் தாயை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு நாம் செல்லுகின்ற வணக்கம், நன்றி. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபமாலை ஜெபிப்பது. இந்த இனிய நாளிலே நாம் ஒரு முடிவு எடுப்போம். அன்னை மரியாளை இயேசு நமக்காக விட்டு சென்றார். இன்னைக்கும் பையங்க வந்து தங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நேராக அப்பாட்ட போய் எப்பா எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. முதல்ல அம்மாட்ட சொல்லுவாங்க, ஏம்மா எனக்கு இது அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாங்க. ஒரு பைக் வாங்கினேம்மா, எனக்கு பைக் வேணும், என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருக்காம்மா, எனக்கு ஒரு பைக் வேணுமா, நீங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாங்க என்று அம்மா மூலமாகத்தான் தந்தையிடம் செல்வார்கள். அதுபோல நாமும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடம் கேட்கின்ற ஒவ்வொரு பரிந்துரை ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கின்றார். தன் தாய் நிலை அவருக்கு தெரியும். தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி தான் பட்ட வேதனைகளிலெல்லாம் அன்னை மரியாள் உடனிருப்பு தெரிந்தவர் இயேசு கிறிஸ்து. இறுதியாக அன்னை மரியாளை நமக்காக விட்டு செல்கிறார். இதோ உன் தாய் என்று நம்மிடம் நமது அன்னையை ஒப்படைத்திருக்கின்றார். இந்த நல்ல நாளிலே, இந்த திருவிழா கொண்டாடுகின்ற இந்த இனிய வேளையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளை நினைத்து ஆண்டவரிடம், ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு தாயை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 மணியாவது நாம் ஜெபிப்போம். ஒரு நாளும் ஜெபமாலையை பட்டினி போடாதீர்கள், ஜெபியுங்கள். ஜெபம் இந்த நல்ல நாளிலே ஒரு உறுதிப்பாடு எடுங்கள். ஆண்டவரே, ஒரு மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் எவ்வாறு உடனிருந்து பங்கெடுத்தாரோ அதுபோல நாங்களும் அன்னை மரியாளை போற்றி புகழ்கின்ற விதமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்றோம். இது வழியாக நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் என்று சொல்லி அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் நாம் பரிந்து பேசுவோம். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் அன்னை மரியாள் தன் மகனிடம் எடுத்துரைக்கின்றார்கள். எத்தனையோ பேர், ஐயோ ஆண்டவரே எனக்கு வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வருகின்றது என்று சொன்னால் அன்னை மரியாளை விடவா நாம் கஷ்டப்பட்டிருக்கின்ற போதோ, இயேசுவினுடைய சிலுவையினுடைய பாடுகளிலே இயேசுக்கு ஏற்பட்ட வேதனையும் இயேசுக்கு ஏற்பட்ட அந்த கொடிய துன்பமும் துயரமும் ஒரு நாளும் குறைவில்லாத அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுனுடைய பாடுகளும் வேதனைகளும் அன்னை மரியாளுக்கும் உண்டு. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் படவில்லை. இருந்த போதிலும் நாம் ஆண்டவரிடம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், அன்னை மரியாள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளிலே ஒரு முடிவு எடுப்போம். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அருமையான தாயை கொடுத்திருக்கிறீர், அந்த தாயின் வழியாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திலே பிறப்பு முதல் இறப்பு வரை அன்னை மரியாள் பங்கெடுத்தது போல நாமும் ஆண்டவருடைய மாட்சிமையில் அவர் 2ஆம் வருகையின் போது ஆண்டவரை எதிர்கொள்கின்ற விதமாக ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் எவ்வாறு ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதுபோல அடுக்கடுக்கான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க தெரியாவிட்டாலும் கூட ஏதோ நம்மால் முடிந்த ஜெபங்களை சொல்லி ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அன்னை மரியாள் வழியாக. ஆம் அன்பார்ந்த இறை மக்களே, அன்பின் பெற்றோர்களே, இந்த நேரத்திலே நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டுவோம். அன்பு ஆண்டவரே, அன்று எங்களை எல்லாம் தவிக்க விட்டு நீர் செல்லவில்லை, ஒரு அன்பான தாயை எங்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறேன். பிறப்பின் முதல் இறப்பு வரை அன்னை மரியாள் உம்மோடு அந்த கொல்கத்தா மலை வரை வந்தார்கள். எங்களுக்கு ஒரு நல்ல தாயை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஊரில் நாங்கள் மரியன்னையின் நாமத்தை ஏற்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அன்னை மரியாளுடைய ஜெபத்தை
ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரிடம் எங்களுடைய ஜெபங்களை பரிந்துரைக்கின்ற போது, எங்களுடைய ஜெபங்களை சொல்லுகின்ற போது, அன்னை மரியாள் உம்மிடம் பரிந்துரைத்து எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் வாழ்வையும் நலன்களையும் வழங்குவார். இந்த திருவிழாவிலிருந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபம் மாலை செய்து குறைந்தது 10 மணிகளாவது நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம். அன்னை மரியாளை போற்றி புகழ்வதற்கும் உம்மை மாட்சிப்படுத்துவதற்கும் தேவையான அருளையும் ஆசிரையும் தர நற்கருணை ஆண்டவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, வல்லவராம் கடவுள் நன்மைத்தனங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். முழந்தால் படியிட்டு மாண்பீர் பாடுவோம். மனிதரிடமே அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் புதுமை பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, வியப்பிற்குரிய இந்த திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. அப்படியே அமர்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த மாலை பொழுது ஒரு நற்செய்தி ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்ற உணர்வோடு இருக்கிறோம்.
எனவே இதனுடைய நிறைவாக இந்த எண்ணெய் பூசி, இந்த எண்ணெய் பூச்சி என்பது விவிலியத்திலே குறிப்பாக அபிஷேகம் செய்தல் என்பதன் அடையாளம். தாவீது அரசனை, சவுல் அரசனை பெரும்பாலும் ஆண்டவர் ஏதோ ஆசீர்வதிப்பதற்கான அரசுக்காக இந்த எண்ணெய் பூசுகிறார். அதுபோல புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது யாராவது நோய் உள்ளத்தில் குறையோடு இருந்தால், உடலில் குறையோடு இருந்தால், வாழ்வில் குறையோடு இருந்தால், இதை அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பொழுது அது முழுமையடையும், ஒரு நிறைவடையும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு வெளிக்காட்டுகிறார். எனவே இந்த எண்ணெய் இப்போது நன்றியை தொடர்ந்து பூசப்பட இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய பெருங்கொடையால் எங்களை ஆசீர்வதித்தீர். இந்த மரிய எண்ணெயினுடைய ஆண்டு பெருவிழாவிலே எங்களை மீட்படைந்த குழந்தைகளாக, அரச குருத்துவ திருக்கூட்டத்தினராக ஆசீர்வதித்திருக்கிறீர். அதன் அடையாளமான இந்த எண்ணெயை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த எண்ணெய் வளமையின் அடையாளமாக, முழுமையின் அடையாளமாக எங்களுக்கு இருப்பதாக. அதனால் குறை உடலிலோ நோயாகவோ, உள்ளத்தில் வேதனையாகவோ, குடும்பத்தில் வறுமை வெறுமையாகவோ, சமூகத்திலே பகை வெறுப்பாகவோ இருந்தால் எங்களை விட்டு ஓடி போவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், இயேசுவால் அபிஷேகம் செய்யப்பட்ட குழந்தைகள் என்று எங்கள் வாழ்வு அரச குருத்துவ திருக்கூட்டத்தின் வாழ்வாக அமைய வழிநடத்தும். வல்ல கடவுள் தந்தை மகன் தூய் ஆவி இந்த திரு எண்ணெயை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நவநாளினுடைய 6வது நாளிலே இந்த நற்செய்தி பெருவிழாவையும் தூய திருப்பலியையும் நமக்கு நிறைவேற்றி ஆண்டவருடைய அருளை பெற்று தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள். அற்புத சுரங்கத்தினுடைய இயக்குனராக அந்த ஜெப வழிபாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, மனநல ஆலோசகர், தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் சிறப்பாக கவுன்சிலிங் மூலமாக கொடுத்து ஆண்டவருடைய நிறைவான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது ஊரார் அனைவருடைய சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியும் அன்போடு தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் சிறப்பு செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்மோடு எப்போதும் இருக்கக்கூடிய அருட்தந்தை தாமஸ் அவர்களுக்கு நன்றி. சிறப்பாக தானியேல், எசையா அன்பியங்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். காலை முதல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஒத்துழைத்த அனைவருக்கும் சிறப்பான முறையில் நன்றி. அன்புக்குரியவர்களே, நாளை புது நன்மை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு 5:30 மணிக்கு பாவ சங்கீர்த்தனம் ஆலயத்தில் வைத்து கேட்கப்படும். அவர்களுடைய பெற்றோர்களும் கட்டாயம் இந்த பாவ சங்கீர்த்தன ஒப்புரவு அருட்சானத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண அறிவிப்புகள். வாடியூர் பங்கு மரியாதையில் வசிக்கும் தந்தை சந்தியாவப்பன், தாய் புஷ்பம், இவரது மகன் மரிய ஜோன்ஸுக்கும். வாடியூர் பங்கு மரியாதையில் வசிக்கும் தந்தை அருள்ராஜ், தாய் எஸ்தர், இவரது மகள் மரிய ஜென்சிக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 2வது அறிவிப்பு. வாடியூர் பங்கு மரியாதையில் வசிக்கும் தந்தை சூசை மரிய அந்தோணி வியாகப்பன், தாய் சுசிலா, இவரது மகன் தங்க பெப்பின்சனுக்கும். கடையம் பங்கு மாதாபுரத்தில் வசிக்கும் தந்தை பிரசன்னகுமார், தாய் ருவா மாரி, இவரது மகள் ரூபி ஆக்னஸுக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 1வது அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கிரங்கள் அறிந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பித்த தாவீது, எஸ்ரா அன்பியத்தை, தானியல், எசாயா அன்பியத்தாருக்கு நமது கரவொலி மூலம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாளைய திருப்பலி தாவீது, எஸ்ரா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். மேலும் இன்று அன்னை மரியாதை 6ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு இன்று அசன விருந்தாக மட்டன் சாப்பாடு நமக்கு வழங்குகின்றவர்கள் சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் ஆர் அந்தோணி ஸ்டெல்லா குடும்பத்தார், சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் ஆர் அந்தோணி ஸ்டெல்லா குடும்பத்தினர் மற்றும் அந்தோணிராஜ், சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் அந்தோணிராஜ் தமிழ் குடும்பத்தார்கள், சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் அந்தோணிராஜ் தமிழ் குடும்பத்தார் மற்றும் இருதயராஜ், சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் இருதயராஜ் பிளாரன்ஸ் மேரி, சென்ட்ரிங் கான்ட்ராக்டர்
இருதயராஜ், பிளாரன்ஸ் மேரி ஆகிய 3 குடும்பங்களை சார்ந்தவர்கள் இன்றைய நாளில் நமக்கு மட்டன் சாப்பாடு அசன விருந்தாக அளிக்கின்றார்கள். ஆகையால் இந்த 3 குடும்பத்தாருக்கும் நமது ஜெபங்களையும் நமது சிறப்பான நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இப்போது எண்ணெய் பூசப்படுகிறது. அருள் கூர்ந்து அருட்தந்தையர்கள் உங்களுக்கு அருகில் வருவார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த முந்தன் பாதத்தில் பரலோக தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து முந்தன் பாதத்தில் பரலோக தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னலேசு அன்பின் வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. அன்னலேசு அன்பின் வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து முந்தன் பாதத்தில் பரலோக தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் பரலோக தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.
வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்க முந்தன் பாதத்தில் பரலோக தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்க முந்தன் பாதத்தில் பரலோக தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் அந்த புகழை பாடுவோம்.